தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து திமுகவினரின் அயராத உழைப்பு வாக்குப்பதிவு நாளிலும் தொடர்ந்திட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல வெற்றி நிச்சயம், விழிப்புடன் இருப்பது அவசியம் என்ற தலைப்பில் அந்த கடிதம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த கடிதத்துல வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா நாளை தினம் தேர்தல் பதிவு என்பது வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுக்கு இதனால் வரையிலும் தேர்தல் காலத்தில் விழிப்புடன் பணியாற்றிருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள், உறுப்பினர்கள் மேலும் கவனத்துடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலை வழங்கும் விதமாக இந்த கடிதம் என்பது அமைந்திருக்கிறது. அதில் குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விவகாரங்களை பொறுத்தவரையிலும் மக்கள் திமுகவுடன் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் இங்கே இடமில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் மட்டுமின்றி அந்த கூட்டங்கள் நடக்கின்ற ஊரில் காலை நேர நடைபயணத்துடன் பொதுமக்களுடன் சந்திப்பு, கலந்துரையாடல், சாலை வளம் உள்ளிட்ட அனைத்தையும் தேர்தல் தமிழ்நாட்டின் சேர்த்தால் தமிழ்நாட்டின் நீள அகலத்தின் பரப்புக்கு இணையாக தான் நடந்திருப்பதாகவும் தன்னுடைய பயணம் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிரிகள் பரப்புகின்ற அவதூறுகளை தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி திமுக மீண்டும் ஆட்சி அமைத்திட வேண்டும் என்று உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டு திமுகவினுடைய தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதியும் மேற்கொண்டுள்ளார்கள். இது போன்ற ஒரு நேரத்தில் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து திமுகவினுடைய அயராத உழைப்பு வாக்குப்பதிவு நாளான நாளை தினமும் தொடர்ந்து விழிப்புடன் இருந்திட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் திமுகவினர் அயராது உழைத்ததை வெற்றிகரமாக அறுவடை செய்ய வேண்டிய நாள் நாளை தினம் எனவும் இத்தனை நாட்கள் கடுமையாக பணியாற்றுவதை விட அதிக விழிப்புடன் இருந்து பணியாற்றிட வேண்டும். தேர்தல் களத்தில் திமுகவினர் மிஞ்சி உழைப்பதற்கு வேறு எந்த கட்சியும் கிடையாது என்பது திமுகவினர் இருக்கக்கூடிய பெருமை. அதை இந்த தேர்தலிலும் களத்திலும் முழுமையாக மெய்ப்பித்து மகத்தான வெற்றிக்கு ஒவ்வொரு திமுகவினரும் காரணமாக இருந்திட வேண்டும் என்று அவருடைய அறிவுறுத்தலையும் வேண்டுகோளையும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கடிதத்தின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.